الحمد لله الذي بنعمته تتم الصالحات مجيب الدعوات رفيع الدرجات وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات إلهنا خالقنا ورازقنا ليس لها رب سواك أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى عز وجل في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله مولانا العظيم. عن أبي ذر رضي الله عنه قال يقول الله سبحانه وتعالى من لقيني بقراب الأرض خطيئة لا يشرك بي شيئا لقيته بمثلها مغفرة رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. போற்றி புகழ்வதற்கு நாவையும் பணிந்து குனிந்து சிரம் சாய்ப்பதற்கு அல்லாஹுவை சுஜூது செய்வதற்கு அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்களாகவே செய்து கொள்வதற்குண்டான உயிரையும் உடம்பையும் உறுப்புகளையும் உலக வாழ்க்கையையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், எண்ணிலே அடங்காதவன். இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கின்றவன். படைப்பினங்களிலே உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக மனித சமூகத்தை ஆக்கியவன். இந்த மனித சமூகத்தின் ஈடேற்றத்துக்காக வேண்டி, நேர்வழிக்காக வேண்டி, ஹிதாயத்தின் பார்வைக்காக வேண்டி, ஹிதாயத்தின் பாதைக்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி நன்மாராயமும் சொன்னவன். அவனை புகழ்கிறேன், அவனிடமே உதவியும் கோருகின்றேன். அடுத்து உலகத்துக்கு அருளாக இந்த உம்மத்துக்கு உம்மி நபியாக வந்துவிட்ட வல்லலம் பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் இணையற்ற தியாகத்தை, ஒப்பற்ற உலக வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உயிரிலும் மேலான உத்தம சஹாபா பெருமக்கள், அவர்களின் தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், நல்வழி நடந்தவர்கள், சாலிஹான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் அருளும்
சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதம் நிறைந்த ஜும்ஆவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் அருள் தேடி அவன் இறையில்லமாம் பள்ளி வாசலிலே இஅ்திகாஃப் என்கின்ற இறை நியத்தோடு வந்து அடக்கமாகவும் ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பு நிறைந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, சீதேவிகளே, குறுகிய கால உலக வாழ்க்கையின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய நிலையான சுவர்க்க லோகத்தின் வெற்றியையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அருமை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் வெறுமனே பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் பேசுவதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் கேட்பதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அன்றாடம் 24 மணித்தியால வாழ்க்கைக்குள்ளே பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்களை செயலாற்றுவதன் மூலமாகத்தான் இம்மையிலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் நிரந்தரமான வெற்றியின் சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாறலாம் என்ற நல்ல செய்தியை இந்த நல்ல நேரத்திலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். எனவே என்னையும் உங்களையும் முழு அண்ட சராசரங்களையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அருமை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உலகத்திலே நானும் நீங்களும் மனிதனாக வாழுகின்ற பொழுது எப்படியான நலவான நல்ல கருமங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளாலும் கேட்டிராத, எந்த உள்ளங்களாலும் சிந்தித்தும் கூட பார்த்திட முடியாத உயர்தரமான சுவர்க்கலோகத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படியான நலவான நல்ல கருமங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும் விடயத்திலும் எவைகளை எல்லாம் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பயங்கரமான நரகத்தை விட்டும் ஒவ்வொரு மனிதனும் தப்பிக்கலாம் என்று எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருக்கின்றதோ அப்படியான தீயவற்றை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விடயத்திலும் முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். தக்குவாவை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்ற வர்க்கத்தை உலகத்திலே படைப்புகளிலே மேலான படைப்பாக படைத்திருக்கிறார். அது மலக்காக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், ஏனைய எண்ணிலடங்காத படைப்புகளாக இருக்கலாம். எந்த படைப்பினங்களாக இருந்தாலும் மனிதனை அல்லாஹ் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாகவே ஆக்கியிருக்கின்றார். மலாயிக்காமார்கள் என்பது பாவமே செய்யாதவர்கள். அல்லாஹ்வுடைய அரிசை 24 மணித்தியாலமும் வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் எல்லாம் எவ்வாறு காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய அரிசை 24 மணித்தியாலமும் மலாயிக்காமார்கள் வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், ஆசையை கொடுக்கிறான். அவர்களுக்கு ஆசை இல்லாததினாலேதான் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றம் செய்யவே மாட்டார்கள். லா يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون. மிருகங்கள், ஐவாய் மிருகங்கள்
ஆடு, மாடு, ஒட்டகம், பூனை, நாய் போன்ற ஐவாய் மிருகங்கள் இருக்கிறது. இந்த மிருகங்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கவில்லை, ஆசையை கொடுத்திருக்கிறான். அதனாலேதான் அந்த மிருகங்களை பார்த்து ஐவாய் மிருகம் என்கின்றோம், 5 அறிவு அதற்கு என்கின்றோம். எனவே இந்த மிருகங்களுக்கு அறிவு இல்லாததினாலே, ஆசை மாத்திரம் கொடுக்கப்பட்டதினாலேதான் அந்த மிருகத்துக்கு தாய் யார், தந்தை யார், மாமி யார், மாமனார் யார், தங்கை யார், தம்பி யார் என்பது தெரியாது. தன்னுடைய உடல் ரீதியான ஆசையை கூட அங்கே பூர்த்தி செய்கின்ற பொழுது அதற்கு அந்த அறிவில்லை. இது தாயே மாமியே என்ற அறிவில்லை. அந்த உடல் ரீதியான ஆசை வருகின்ற பொழுது இங்கே மக்கள் இருக்கிறார்களே, இது பாதையே, இது மக்கள் எல்லாம் வந்து போகும் இடமே, இது சிறு பிள்ளைகள் விளையாடும் இடமே என்பது அதற்கு இல்லை. ஏன்? அந்த மிருகங்களுக்கு அறிவு கொடுக்கப்படவில்லை, ஆசை மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. மலாயிக்காமார்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான், ஆசையை கொடுக்கவில்லை. மிருகங்களுக்கு அல்லாஹ் ஆசையை கொடுத்தான், அறிவை கொடுக்கவில்லை. மிருகங்களுக்கும் மனிதர்கள் மலாயிக்காமார்களுக்கும் கொடுக்காத ஆசையையும் அறிவையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் போன்ற மனிதர்களுக்கு தந்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் மூலமாக உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி அடக்கமாக வாழ்ந்து அறிவு கொடுக்கப்பட்ட மலாயிக்காமார்களுடைய சோபத்தை அடைந்து நீ அல்லாஹ்வை சந்திக்கும் நாளை நல்லதாக ஆக்கிக்கொள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே நமக்கு நன்மாராயம் சொல்லுகிறார். சீதேவிகளே, பெரியவர்களே, ஜாகிலியத் என்கின்றது மடமையின் காலம், மண்டையோட்டிலே மது அருந்தும் காலம், விபச்சாரம், சூது, வட்டி போன்றவைகள் எல்லாம் தலைவிரித்து ஆடிய காலம். அந்த காலத்திலும் மக்கள் சில விடயங்களை தவிர்த்துதான் நடந்தார்கள். கஅபத்துல்லாவை வலம் வருவார்கள் நிர்வாணமாக. என்ன காரணம்? தாங்கள் அணிந்திருக்கும் ஆடையிலே அவர்களுக்கு சுத்தம் இல்லை, உள்ளத்திலே அவர்களுக்கு அதிலே பக்குவம் இல்லை. காபா என்பது அது அல்லாஹ்வுடைய ஒரு ஆலயம், அதனுடைய மகத்துவம் உள்ளத்திலே இருந்தது. ஆனாலும் ஜாகிலியத்திலே வாழ்ந்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரருடைய ஒட்டகம் தன் தோட்டத்திலே வந்து புல் மேய்ந்ததற்காக வேண்டி பிள்ளைகளை அழைத்து, பிள்ளைகளே, மக்களே, நான் மௌத்தாகினாலும் இவனுடைய மண்டையோட்டிலே நீங்கள் மது அருந்த வேண்டும் என்று இப்படி வசியத்து செய்த காலம் ஜாகிலியத்துடைய காலம். ஆனாலும் அந்த ஜாகிலியத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அடக்கமான உடல் ரீதியான ஆசைகளை அதை மனிதர்கள் என்ற அமைப்பிலேதான் வாழ்ந்தார்கள். இன்றைய நவீன யுகம், இன்டர்நெட் யுகம், வைபர் யுகம், பேஸ்புக் யுகம் என்றெல்லாம் மனிதன் தன்னுடைய அறிவுத்துறையிலே ஆதாயத்தை பிடித்து விட்டான் என்று மார்பிலே தட்டி மமதையோடு பேசக்கூடிய இந்த காலத்திலேயும் ஜாகிலியத்தை விட மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய பண்பாடுகளை பார்க்கின்றோமா இல்லையா? மக்கள் பொதுவாக போகும் ஒரு பஸ்ஸிலே போக முடியுமா? கடலோரத்திலே போய் மனைவி மக்களோடு கொஞ்சம் இயல்பான காற்றை சுவாசிக்க முடியுமா? சின்னம் சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் ஒரு பூங்காவனத்திலே அமைதியாக இருக்க முடியுமா? அன்பானவர்களே, 6 அறிவு கொடுக்கப்பட்ட மனித சமூகம் மிருகங்களை விட மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய பயங்கரமான காலத்திலே வாழ்கிறது.
இந்த காலத்திலேதான் நானும் நீங்களும் முதலாவதாக என்னுடைய உங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள். நரக நெருப்பிலே இருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்ன செய்ய? அது ஒட்டக காலத்திலே வந்த குர்ஆன். அந்த காலத்திலே இன்டர்நெட் இல்லையே. அந்த காலம் அப்படி இருந்தது. இந்த காலத்திலே வாழ முடியுமா? இது நமக்கு பிள்ளைகளை படித்துக் கொடுக்கக்கூடிய காலமே என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறார். அந்த காலத்துக்கு பொருந்தலாம். இந்த காலத்திலே எப்படி அதை செய்வது? 4 பேருக்கு முன்னாலே எப்படி நடந்து கொள்வது? சீதேவிகளே, பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே ஒட்டக காலத்திலே இருந்த அல்லாஹ் தான் இன்னும் இருக்கிறான். ஆனாலும் மக்களுடைய கொள்கை கோட்பாடுகள், மக்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் ஜாகிலியத்தை விட மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான சூழல். இன்றைய காலத்திலே சீதேவிகளே, யாருக்கு நல்ல உபதேசம் தெரியாது? பயான் யாருக்கு தெரியாது? சகோதரர்களே, பயான் பண்ணும் என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காலம். உதாரணத்துக்காக வேண்டி சொல்லுகிறேன், பாட்டு கேட்பது ஹராம் என்று யாருக்கு தெரியாது? இசை முனாஃபிக்தனத்தை உருவாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மழையே இல்லாமல் ஒரு வறண்ட பூமியிலே மழை பெய்ததற்கு பின்னாலே எப்படி அவசரமாக அந்த மழை தண்ணியின் மூலமாக புட்பூண்டுகளும் செச்சடிகளும் அங்கே எப்படி அவசரமாக வளருமோ அதே போன்றுதான் இசை கேட்பதினாலே உள்ளத்திலே முனாஃபிக்தனம் உருவாகும் என்றார்கள். சீதேவிகளே, அப்படி முனாஃபிக்கீன்கள் வாழக்கூடிய காலத்திலே பெருமானாரும் வாழ்ந்தார்கள். முனாஃபிக்கீன்கள் என்பது அது லேசாக நினைத்து விடாதீர்கள். எத்தனையோ வாலிபர்களுடைய நிலைமை, காதிலே எதையாவது வைத்துவிட்டு தான் தூங்குகிறார்கள். பாட்டு கேட்டுக்கொண்டேதான் அவர்களுக்கு தூக்கம் வரும். தாய் பிள்ளையை தாளாட்டி தூங்க வைப்பதை போல சிலரே வாலிபர்களுக்கு தூக்கம் வருவது பாட்டு கேட்டாலேதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நிலைமையிலே மவுத்து வந்தால் என்ன செய்வது? எத்தனையோ சீதேவிகள் இரவிலே தூங்க போனார்கள். சுபமுடைய நேரத்திலே மனைவி எழுப்புகிறார். கட்டிலே கணவன் மையத்தாக இருக்கிறார். புதிய வீடு வாங்கி பழைய வீட்டிலே இருந்த சாமான்களை எல்லாம் புதிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து சுபவுக்கு அந்த புதிய வீட்டுக்கு போவோமே என்று பழைய வீட்டிலே இரவு தூங்கினார். மனைவி புதிய வீட்டுக்கு போவதற்காக வேண்டி சுபவுடைய நேரத்திலே கணவனை எழுப்புகிறார். கணவன் கட்டிலே மையத்தாக இருக்கிறார். அவர் புதிய வீட்டுக்கு போகவில்லை, கபருக்கு போனார். இது கதை அல்ல, நிஜமாக நானும் நீங்களும் வாழக்கூடிய காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவம், நடந்தவைகள். இந்த நிகழ்வு எனக்கும் உங்களுக்கும் வராது என்று யாருக்கு சொல்ல முடியும்? கருமேகங்கள் ஒன்று கூடிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிடும், மஞ்சளித்து விடும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கருமேகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டால் ஏனையவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏன்? மழை பெய்ய போகிறது, விவசாயம் செய்யலாம், புட்பூண்டுகள் எல்லாம் செழித்து வளரும், மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கும். ஆனால் உங்களுடைய முகத்திலே அப்படியான ஒரு சந்தோஷத்தை காணவில்லையே யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, கருமேகங்கள் தான் முன்னைய காலத்திலே வாழ்ந்த நபிமார்களுடைய கூட்டத்தை அழித்தது. அவர்களும் நினைத்தார்கள் மழை பெய்ய போகிறது என்று. ஆனால் அது மழையாக பெய்யவில்லை, கல்மாரியாக பொழிந்தது.
2-3 வாரங்களுக்கு முன்னாலே நம்முடைய அயல் நாட்டு இந்தியாவிலே கேரளா மாநிலத்திலே வயக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த கிராமமே இல்லாமல் போய்விட்டது. அடுத்தவர்களுக்கு நடப்பவைகள் நமக்கு படிப்பினை. பள்ளியிலே இருக்கக்கூடிய இமாம் மகரிபுடைய நேரத்தில் அறிவிக்கிறார், மழை அகோரமாக பெய்கிறது, பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று மகரிபுக்கு அறிவிக்கிறார். சுபகுடைய நேரத்திலே பள்ளியும் இல்லை, இமாமும் இல்லை, அந்த ஊரே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கிராமத்திலே 450 வீடுகள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், 50 வீடு தான் இருக்கிறது. 400 வீட்டையும் காணவில்லை, வீட்டிலே வாழ்ந்தவர்களையும் காணவில்லை. மீட்பு பணியாளர்கள் சொல்லுகிறார்கள், 20-25 நாளாக நாங்களும் மீட்கிறோம், இன்னும் அங்கே மண் சரிவு ஏற்பட்ட முதலாவது இடத்தை இன்னுமே போய் சேர முடியாமல் இருக்கிறது. எத்தனையோ ஜனாசாக்கள். சீதேவிகளே, இது அவர்களுக்கு மாத்திரமா? நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆதி சமூக கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான். அப்படியெல்லாம் கல்லும் பொழிந்தது, மழை பொழியவில்லை, கல்லு பொழிந்தது. கட்பாறைக்குள்ளே அபய சத்தங்கள் வந்து அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் அழித்தான். படித்திருக்கிறோம், வரலாறு சொல்லுகிறது. ஆனால் கண்ணாரை காணவில்லை, ஈமான் கொண்டோம். இப்பொழுது கண்ணாரை பார்க்கிறோம், இன்னும் ஈமான் கூடவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், முனாஃபிக் தனம் என்பது முன்னாலே ஒன்று, பின்னாலே ஒன்று. முன்னாலே அழகாக பேசுவார்கள், குடும்பங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அழகாக உபசரிப்பார்கள். குடும்பம் வீட்டை விட்டு போகின்ற பொழுது இவர்களுக்கு வேறு வேலையே இல்லையா? லீவு நாளிலாவது வீட்டிலே இருக்க முடியாதா? எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களே என்று உபசரித்து விட்டு பேசுவார்கள். இதுதான் முனாஃபிக். நீங்கள் தான் நல்ல மனிதர், உங்களை போல யாருமே இல்லை என்று சொல்லுவார்கள் முன்னால். பின்னாலே போனதற்கு பின்னாலே ஏற்றுவார்கள். ஒரு தொழிலாளி முதலாளியை முன்னாலே புகழ்ந்து அவருக்கு அடிமையை போல செயல்படுவார். முதலாளி பின்னாலே தொழிலாளி அவருக்கு என்ன வார்த்தை எல்லாம் பேச முடியுமோ பேசுவார். இதுதான் முனாஃபிக்தனம். சீதேவிகளே, இது சாதாரணமான விடயம் அல்ல. இந்த ஒன்று மாத்திரம் நம்மிடத்திலே பக்குவமாக இருந்து விட்டால் நிச்சயமாக அந்த ஒன்றே போதும் சொர்க்கம் போவது. பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய முனாஃபிக் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். முன்சஃபிலே தொழுவான், பெருமானாருடைய பாசறையிலே வளர்ந்தவர். பெருமானாருடைய ரகசியங்களை, விவகாரங்களை அடுத்தவரிடத்திலே போய் சொல்லிவிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தவர்கள் என்றால், உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள். சிலர்கள் சாதித்தார்கள், போதிக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்துவிட்டு போனார்கள். யாருக்கும் அந்த வாழ்க்கையை, வரலாறை அடுத்தவர்களுக்கு சொல்லி திருத்தவில்லை. நாமும் நம்முடைய வாழ்க்கையும் என்று வாழ்ந்துவிட்டு போனார்கள். அவர்கள் வாழ்ந்ததோடு மௌத்தானதோடு அவர்களும் மௌத்தாகிவிட்டார்கள். அவருடைய வரலாறும் மௌத்தாகிவிட்டது. இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், இப்படி செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவரை அபகரிக்க கூடாது என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்காது. போதித்தார்கள், அவர்கள் சாதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதிக்கவும் செய்தார்கள், சாதிக்கவும் செய்தார்கள். போதனை பெரியதா, சாதனை பெரியதா என்று ஒன்றோடு ஒன்று பிரித்து காட்ட முடியாத அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை பின்னி பிணைந்திருந்தது. அல்லாஹ் உலகத்திலே ஒரு மனிதனுடைய வகுத்த விவகாரம் வாழ முடியுமா என்ற வினாவுக்கு ஆம், வாழலாம். நாம் சொல்லுகிறோமே, இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துமா, இதெல்லாம் இப்படி செய்யலாமா? அவர்கள் சொல்லட்டும், என்ன செய்ய, நாங்க இப்படித்தானே வாழலாம், அடுத்தவர்கள் எங்களை கணக்கெடுக்க மாட்டார்களே, அப்படியான சமூகத்திலே வாழுகிறோமே, என்ன செய்ய என்று சொல்லுகிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சாதிக்கவும் செய்தார்கள், போதிக்கவும் செய்தார்கள். எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள், எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். உலகத்திலே அல்லாஹ் விதித்த கட்டளையின் பிரகாரம் வாழ முடியுமா? இப்படி வாழலாமா? இப்படி என்னுடைய கல்யாணத்தை செய்யலாமா? இப்படி என்னுடைய விவகாரத்தை நடந்து கொள்ளலாமா? நான் யார் என்ற கேள்விக்கு வாழலாம். அது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல என்று வினாவுக்கு விடையாக வாழ்ந்து காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். சீதேவிகளே, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்த ஒரு விடயம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பக்குவத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை தருவது பெரிய காரியம். இன்று இது தலை திரித்து ஆடுகிறது. இன்று நடக்கக்கூடிய அதிகமான விவகாரங்கள் இப்படித்தான் இருக்கிறது. நெஞ்சிலே ஒன்று, நாவிலே ஒன்று, முகத்துக்கு முன்னாலே ஒன்று, முதுகுக்கு பின்னாலே ஒன்று. சீதேவிகளே, இந்த குணம் வரவே கூடாது. யாருடைய தவறையாவது கண்டால் அவரிடத்திலே சுட்டிக்காட்டுங்கள், அவர் திருந்துவார். அந்த நீயத் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நான் இவருக்கு சொல்லக்கூடிய நீயத், இவர் திருந்தி நல்லவராக சொர்க்கம் போக வேண்டும் என்ற நீயத் இருக்க வேண்டும். அதை விட்டு முன்னாலே அழகாக பேசி பின்னாலே முதுகுக்கு பின்னாலே யாரும் குத்தாதீர்கள். அவர் திருந்தவே மாட்டார். அவர் செய்யும் பாவங்களிலே இன்னும் அதிகமாக செய்வார். இப்படியா வாரீர்கள், எனக்கு இதைவிட பாய முடியும். மேலான சீதேவிகளே, நரகம் என்பதே பயங்கரம். சாதாரண ஒரு பல்லு வலியை எனக்கு தாங்க முடியும், எந்த வைத்தியரையும் நான் நாட மாட்டேன், அந்த பல்லு வலியை நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய சீதேவிகள் யார் இருக்கிறோம்? ஒரு காது வலியை எனக்கு தாங்கலாம், நான் எந்த டெப்லெட்டையும் பாவிக்க மாட்டேன், எந்த டாக்டரையும் நாட மாட்டேன், எனக்கு காது வலியை தாங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சாதாரண பல்லு வலியை, சாதாரண தலைவலியை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த உடம்புக்கு நாளை நரக வேதனை என்பதை பயங்கரம் செய்தேன். வாலிபர்களே, உங்களையும் சொல்லுகிறேன், நல்லவைகள் சொல்லுகின்ற பொழுது, நரகம் சொர்க்கம் சொல்லுகின்ற பொழுது, நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கேலி செய்யாதீர்கள், நக்கல் அடிக்காதீர்கள், ஜோக் பண்ணாதீர்கள். நரகம் ஜோக் அடிக்கும் இடமல்ல. எத்தனையோ வாலிபர்கள் தொழாவிட்டால் நரகத்தை அல்லாஹ் இப்படி இப்படி எல்லாம் செய்வான், பாம்பு கொத்தும் என்று ஹதீஸ்களை சொல்லுகின்ற பொழுது நரகமா, அது சுடுமா, அது இந்த நெருப்பு போலையா இருக்கும், நரக நெருப்பு எப்படி இருக்கும்? கேலி செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறேன். சாதாரண தலைவலியை, பல்லு வலியை தாங்க முடியாத இந்த உடம்புக்கு நரக நெருப்பு ஜோக் அல்ல. வாலிபர்களே, நரக நெருப்பு நக்கல் அல்ல. சீதேவிகளே, பெரியவர்களே, எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், முனாஃபிக்கீன்களுக்கு நரகம் என்பது பயங்கரம். அந்த நரகத்திலே ஆதார பாதாளத்திலே இருப்பார்கள். பித்தர்க்கில் அஸ்ஃபலி மினன் நார். எனவே இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் வாழ்க்கையை ஒரு வரலாறாக மாற்ற வேண்டும். நேற்று நடந்த அதே கோர விபத்து எங்கும் நடக்கலாம். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். அங்கே நம்முடைய அமல்களை கொண்டு நாம் சீராக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நல்லவர்கள் இருக்கும் சமயத்திலும் அல்லாஹ்வுடைய சோதனை, கோபம் வருமா? என்ன சொன்னார்கள்? தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், ஒரு மஹல்லாவிலே 100 பேர் இருக்கிறார்கள், 10 பேர் தொழுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கோபம் வருமா? தொழுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவத்தை, நன்மையை விட பாவம் மிகைத்து விட்டால் அங்கே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று கிடையாது. அல்லாஹ்வுடைய சோதனை எல்லோரையும் தாக்கும். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே, இன்று நல்லவர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் நாள் மறுமையில் தான் இருக்கிறது. எனவே சீதேவிகளே, நல்லவர்களையும் சோதிக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனையாக நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திருந்துவோம்.
மவுத் இருக்கிறது. அந்த மவுத்து எந்த நேரத்திலே எப்படி எங்கு வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்தவர்களுக்கு வந்த மவுத்து நமக்கும் வரும், அது எப்படியும் வரும். அதை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நல்லவர்களாக மாறிக்கொள்வோம். நாம் மவுத்தாகிவிட்டாலும் நம்முடைய ஜனாசாவை வைத்து நல்லவர்கள் மக்கள் ஒரு நல்லவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே என்று கவலைப்பட வேண்டும். அப்படியான உலக வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த சீதேவிகளிலே யார் யாரெல்லாம் மரபுங்களாக மண்ணறையிலே இருக்கிறார்களோ அவருடைய மண்ணறைகளை சுவர்க்கத்தின் பூங்கா வனங்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த எங்களுடைய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், ஆசான்கள், கஷ்டமான நேரங்களிலே எங்களுக்கு கை கொடுத்து உதவிய நல்லவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லீம்கள் முஃமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பயங்கரமான பாவங்களில் இருந்தும் பயங்கரமான சோதனைகளில் இருந்தும் பூரா முஸ்லீம்களை எங்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களுடைய கடைசி நாளை கலிமாவோடு